வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல ஏரியாவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு இருக்கேன். இது கதையல்ல நிஜம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல இது ஒரு விஷயம் படிச்சேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. மேற்கத்திய நாடு, அந்த நாட்டோட பேர்லாம் நான் மறந்துட்டேன். அங்க ஒரு பேங்க் ஜாப்ல இருந்த ஒருத்தர் நல்லா மாசம் பாத்தீங்கன்னா நல்ல சம்பாத்தியம், நல்லா செட்டில்டு, வெல் செட்டில்டு எல்லாமே இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட வேலையை விட்டுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரும் நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு தேவையான சஃபிஷியன்ட் மணிக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கேருந்து ஒரு கிராம பகுதி, அந்த கிராம பகுதிக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி கட்டிட்டு ஒரு சுற்றி இருக்கிற லேண்டில் அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவரே பண்ணியிருக்காரு. அவருக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட்டு விளைவிச்சிருக்காரு. ஆடு மாடு கோழி இது எல்லாமே வளர்த்துருக்காரு. அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவரே பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு அங்கே இருந்திருக்காரு. இதனால் நிறைய ப்ரெஸ் மீடியாலாம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விட்டுட்டு, ஒரு சிட்டி லைஃப்பை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா, இல்லை இத்தனை நாள் நான் நிறைய சம்பாதிச்சாலும் ஏதோ ஒன்று லேக்கிங் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி, இந்த ஆத்மார்த்தமான திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், எனக்கு தேவையான விஷயத்த நானே எப்படி பண்ணிக்கிறேன், இந்த ஊர் மக்களை பார்த்து நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னோட ஃபேமிலியை தவிர்த்து நான் வேற எந்த விஷயத்தையுமே மிஸ் பண்ணலை, இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் மிஸ் பண்ணுறேன்லாம் மட்டும் யோசிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு இயற்கையான வாழ்க்கை வாழ்றதுக்கு, இயற்கையான உணவை சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு தியாகம் செய்யறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது மட்டும் புரியுது. இன்னைக்கு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வீக் அப்படிங்கிறனால நீங்கள் சொன்ன இந்த கதையோட ஒரு பேக்ரவுண்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காக, மாற்றம் நிகழ வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வீக். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான நல்ல விஷயம் வழக்கம்போல வந்துட்டே இருக்கு. ஒரு முத்திரை கற்றுக்கிட்டு தியானம் பண்ணலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக கற்களுக்கான ஒரு தீர்வு. இப்போ நமக்கு சிறுநீரக கற்கள் அப்படின்ற அந்த நோய் இருக்குது அப்படின்னா என்ன விதமான அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அடி வயிற்றில் வலி இருக்கும். அடிவயிறு அப்படின்னா நம்மளுடைய தொப்புள் பகுதியில் வலி இருக்கும். பக்கவாட்டில், வயிற்றினுடைய பக்கவாட்டில், அதாவது இந்த 2 பக்கமும் அப்படியே வலி இருக்கும். கீழ் இடுப்பு உளைச்சல் இருக்கும். வாந்தி, குமட்டல் அந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். சிறுநீர் போகும்போது அதிக வலியோடு போகும். சில சமயம் இந்த வலியோடு நம்ம முக்கி சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது 2 அறிகுறிகளும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, லேசாக ஜுரம் வர மாதிரி, குளிர் காய்ச்சல் இருக்கிற மாதிரி அப்பப்போ நமக்கு வந்து போகும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா சிறுநீரக கற்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த சிறுநீரக கற்கள் இருக்கிறது இன்றைக்கி நம்மளுடைய உணவு பழக்கத்தில் சாதாரணமாக ஆயிடுச்சு. கழிவுகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்குறோம். அதில் 3 விதமான கழிவுகளை நம்மகிட்டேருந்து வெளியேற்றணும். ஒன்று திடக்கழிவு, இன்னொன்று திரவக்கழிவு, மூன்றாவது காற்றுக்கழிவு. இதில் இந்த திரவக்கழிவு அப்படின்றது தான் நம்ம இந்த கற்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனை வருது. திரவக்கழிவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 முறை நம்ம சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இந்த முறையில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா கூடுதலும் குறைதலும் நோய் என கொள்ள வேண்டும். ஆக அடிக்கடி சிறுநீர் கழித்தாலும் அது வேறு விதமான நோய். சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் இந்த மாதிரியான கற்கள் போன்ற நோய்கள் வரும். இப்போ நம்ம இந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒரு சுபாவம் காரணமாகவோ அல்லது சுத்தம் இல்லை அப்படின்ற ஒரு காரணமோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அந்த பழக்கத்துக்கு அவங்க ரொம்ப தடையாக இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு அடி வயிற்றில் வலி வருது, சிறுநீர் கற்கள் வந்துடுது. இதெல்லாம் நம்ம பழக்கத்தினால் ஏற்படக்கூடியது. இதை நம்ம அவங்ககிட்ட சொல்லி தான் சரி பண்ணணும். ஆனால் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாகவோ அல்லது பயணம் நிமித்தமாகவோ சிறுநீர் கழிக்க வேண்டிய தூண்டுதல் வந்த பின்பும் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது நமக்கு கற்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, இன்றைக்கு எந்த உணவு எடுத்தாலும் உப்பு அதிகமாக இருக்குது. இந்த உப்பை அதிகமாக சேர்த்துக்கிறது, ஊறுகாய்கள் அதிகமாக சாப்பிட்றது மூலமாக நமக்கு இந்த கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் இந்த நோய் வருவதற்கு காரணம் இருக்குது. இப்படி காரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இன்றைக்கு நம்ம உணவு பழக்கத்திலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம். அதனால் வராத நோய்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தீர்வுகள் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம். சிறுநீரக கற்களை எளிமையாக எப்படி நம்ம கையாளுவது அப்படின்றதுக்கான ஒரு அருமையான ஒரு தீர்வு இது. 3 முத்திரைகளை நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஒன்று முத்ராசி முத்திரை, இரண்டாவது சூரிய முத்திரை, மூன்றாவது அபான முத்திரை அப்படின்ற 3 முத்திரைகளையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். என்னென்ன முத்திரைகள் அப்படின்றத பார்த்துட்டோம். அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல் முத்திரை முத்ராசி முத்திரை.
நம்மளுடைய 2 கைகளிலுமே மோதிர விரலும் சுண்டு விரலையும் மடித்து அப்படி உள்ளங்கையில் அப்படி வைக்கிறீங்க. மோதிர விரலும் சுண்டு கையும் மடித்து அப்படி வச்சுட்டு பெருவிரலை கொண்டு வந்து 2 விரல்களிலையுமே பெருவிரல் பட வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி 2 விரல்களிலையுமே பெருவிரல் வந்து இப்படி தொட்டுட்ருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மற்ற 2 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் முத்திராசி முத்திரை. இது முதல் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இரண்டாவது செய்யக்கூடிய முத்திரை சூரிய முத்திரை. உங்களுடைய மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு பெருவிரல் அதன் மேலே வச்சு மற்ற 3 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இது வந்து 2வது முத்திரை. 3வது முத்திரை அபான முத்திரை. இந்த அபான முத்திரை வந்து நடுவிரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியோடு சேர்ந்து ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்க வேண்டும். மற்ற 2 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இந்த முத்திரைக்கு பேர் வந்து அபான முத்திரை. ஒவ்வொரு முத்திரையும் 20 நிமிடம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இப்போ நம்ம இந்த 3வது முத்திரை செய்து முடித்த உடனேயே வலி இல்லாமல் நமக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்துடும். ஆக இது தொடர்ந்து நமக்கு எப்போல்லாம் வலி வருதோ அப்போல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். இந்த முத்திரைகள் எல்லாமே சிறுநீரக கற்கள் கரைவதற்கு உதவியாக இருக்கும். இது வந்து நமக்கு வராமல் தடுப்பதற்கு தொடர்ந்து வாழைத்தண்டை வந்து வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் நம்ம உணவில் பயன்படுத்துவதன் மூலமாக எந்த விதமாக இருந்தாலும் சரி, அதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அல்லது சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், அல்லது சாறு எடுத்து நம்ம வந்து குடிக்கலாம். எப்போவுமே இந்த வாழைத்தண்டு சேர்க்கும்போது கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்து செய்கிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகம் செய்யும். இதை தவிர இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, எப்போவுமே சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நிறைய தண்ணீர் குடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கழிவுகள் வந்து உடம்புலேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிப்பது தவறான பழக்கம். சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தேவையான அளவு அல்லது தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். அப்படி குடிக்கும் பொழுது கழிவுகள் வந்து விரைவில் வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மலச்சிக்கல் வாழ்க்கையில் வரவே வராது. அதே போல் சிறுநீரக சம்பந்தமான கற்களோ நோய்களோ வராமல் நம்மளை காப்பாற்றும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம குறிப்பெடுக்கிறது எதுக்காக அப்படின்னா, நலமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் அமைத்து கொள்வதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்றது தான். நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம், நலமான வாழ்வை அமைத்துக்கொள்வோம். வளம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சிறப்பான ஒரு முத்திரையை கற்றுக்கிட்டோம். அதாவது வந்து நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நேச்சரில் இருக்குது. நம்ம தான் வந்து நேச்சர்லேருந்து நிறைய விஷயங்களை சேர்த்து ஆர்டிஃபிஷியல்னு உருவாக்கி பிரச்சனையை நம்மளுக்கு நாமளே தேடிக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி புரிஞ்சுக்க போகிறோம். அதை தான் இன்றைக்கி நான் முத்திரை கற்றுக்கிட்டு தியானம் பண்ணும்போது யோசிச்சேன். ஸோ பிரச்சனைலாம் இங்கே தான் இருக்குது, வெளியில் எங்கேயும் இல்லை அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். கிரேட். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் வருண். இன்றைக்கி வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வீக் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். விவசாயிகளுக்கு பெனிஃபிஷரியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் செய்யலாம் அப்படின்னு வந்து எடுத்து சொல்கிறதுக்காக வந்து சரவணன் அவர்கள் வந்திருக்காரு. இவர் ஒரு இயற்கை விவசாயி, அது மட்டும் இல்லாமல் இயற்கை குடில் அப்படிங்கிற அமைப்பின் நிறுவனர். வணக்கம் சார். வணக்கம் சார். சரவணன் சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஊர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஈரோடு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஈரோடு. நான் படித்தது ஈரோடு. இதுக்கு முன்னாடி நான் வந்து காவல்துறையில் இருந்தேன். நான் கடந்த 10 வருடமாக நான் காவல்துறையில் இருந்து, ஸோ எனக்கு அந்த வேலையில் ஈடுபாடு இல்லாமல் நான் வெளியே வந்துட்டேன். நான் என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு சிறு வயசுலேருந்து இந்த மூலிகை மேலே ரொம்ப ஆர்வம். ஸோ அந்த மூலிகைகள் வந்து என்ன பண்ணுது, ஈவன் நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டில் பூனை வளர்த்திட்டு இருந்தோம். அந்த பூனை போய் அருகம்புல்லை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்ன காரணங்கள், ஏன் போய் அது போய் அருகம்புல்லை சாப்பிடுது, நம்ம பால் ஊற்றுறோம், பிஸ்கட்ஸ் போடுறோம், எல்லாமே போடுறோம், ஏன் அது போய் வந்து அருகம்புல்லை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி அதை கேட்டு எங்கள் ஐயாட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக 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 அந்த மூலிகையில் அடுத்த ஒரு செடி அப்படியே அது மேலே ஒரு ஆர்வம் வந்து இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு மேலே ஒரு ரொம்ப அதிக ஆர்வத்தோடு தான் இதில் ஈடுபட்டிருக்கோம். ஓகே, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளும் நிறையா வாட்டி அந்த சந்தர்ப்பத்தை வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா பூனை வந்து கண்டிப்பாக ஒரு கார்னிவோரஸ், அது போயிட்டு அப்பப்போ புல்லை சாப்பிடுதுன்னா அதுக்கும் வந்து அந்த பச்சை இலையோட மகத்துவம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுக்கு இப்போ தெரியல, ஏன்னா என்ன இலை இருக்குது, என்ன பேருன்னே நம்மளுக்கு தெரியாத அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து உங்களை இயற்கை குடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த இயற்கை குடில் பற்றி வந்து சொல்லுங்கள் சார். எதை சார்ந்த அமைப்பு இது, என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? இந்த இயற்கை குடில் முதல் உருவாகினதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கும் போது, சத்தியமங்கலத்தில் பழனிராஜன் அப்படின்னு ஒரு 86 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் தான் இந்த இயற்கை குடில் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் காவல்துறை விட்டுட்டு வந்து, அப்போ நாங்கள் அடிக்கடி மஞ்சள் பர்ச்சேஸ் பண்ண கோபி,
சத்தியமங்கலம் இந்த மாதிரி ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே போவோம். இப்போ ஒரு தோட்டத்தில் நாங்கள் மஞ்சள் பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ மூட்டைகள் வருதுன்னு எண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்தார். அவர் தோட்டம் பக்கத்து தோட்டம். அப்போ பார்க்கும்போது அவர் கம்பு ராகி சோளம்லாம் போட்டிருந்தார். ஆனால் சுற்றி மஞ்சள் போட்டிருக்காங்க. இவர் மட்டும் என்னடா கம்பு ராகி சோளம் போட்டிருக்காரு ஒரு 6 ஏக்கரா அளவில். நாங்கள் அவரை கூப்பிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கெல்லாம் பணப்பயிராக போடுறாங்கப்பா, நான் வந்து ஆரோக்கியத்துக்காக நான் போடுறேன், எனக்கு பணம் வேணாம், எனக்கு ஆரோக்கியம் இருந்தால் போதும், என்னை சுற்றி இருக்கவங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் போதும், அதனால் நான் இதை போடுறேன் அப்படிங்கும்போது என் கூட வந்திருந்த அவர் ஓனரும் சிரித்தார். என்னப்பா அவர் ஒரு முட்டாள்தனமாக பதில் சொல்லிட்டுருக்காரு, அவர்கிட்ட போய் நீ கேட்டுட்ருக்கிற அப்படிங்கும்போது அந்த பெரிய ஒரு கோவம் வந்து, நீ ஒரு நாள் வந்து இந்த கம்பை தேடி நீ வருவ, அந்த காலங்கள் வந்து ரொம்ப தொலைவில் இல்லை, கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துருச்சு அப்படின்னு அன்றைக்கி சொல்லி எங்களுக்கு ஒரு சாபம் மாதிரி விட்டார். சாபம் மாதிரி விட்டுட்டு நான் இருந்தாலும் அவர்கிட்ட போய் உங்கள் செல் நம்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு அதை வச்சுட்டோம். மறுபடியும் நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு அப்புறம் அவர் ஒரு விஷயமா கோயம்புத்தூர் வந்தது போது என்னை கூப்பிட்டார். நான் ஒரு 2 டேஸில் வந்து அவர் கூப்பிட்டு பேசினேன். மறுபடியும் அந்த நம்பரை வச்சுட்டு என்னை கூப்பிட்டார். மாதிரி நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன்ப்பா, இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கேன், என்னை வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னார். சரின்ட்டு நானும் 2 வீலர் எடுத்துகிட்டு போய் அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்க்கும்போது அவர் வந்து நிறையா விஷயங்களை வந்து அந்த பேராசிரியரோட உரையாடிட்டு இருந்தார். ஓகே, நீங்கள் பார்த்த அந்த பெரியவர்? ஆமாம். அப்போ தான் தோணுச்சு, இவ்வளோ விஷயங்களை அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரே அப்படின்ட்டு. முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இயற்கை குடில்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கு. அவர் என்ன சொன்னார், இந்த இதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கணும்ப்பா, அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் போராடிட்டுருக்கிறேன், நான் ரொம்ப லேட் தான், இன்னும் நான் எத்தனை நாள் இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஸோ இதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கணும், இந்த இயற்கை விவசாயத்தை வந்து ஒரு சந்தைப்படுத்தணும், இந்த மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி ஏற்றுமதி நிறுவனம் தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்து பேசினேன், அவர் உங்கள் நிறுவன உரிமையாளர் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னாரு. சரிங்க, என்னால் முடிஞ்ச நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி வாக்குறுதி கொடுத்தோம். அப்புறம் அவர் வழியாக நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கிட்ட என்னென்ன விவசாயிகள் இருக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு போய் ஒரு தடவை விசிட் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த 5-6 விவசாயிகள் தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராப் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தர் வந்து கம்பு, ராகி, சோளம், திணையெல்லாம் அன்றைக்கி தான் நான் முதல் தடவை பார்க்குறேன், 2009. ஆமாம். ஓகே. எங்கள் அம்மா தெனை சாப்பாடு செய்வாங்க, தெனை பாயசம், தெனை லட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் அன்றைக்கி தான் அது எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சைடு. அப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு வர 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 அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி ரொம்ப சொல்ல ஒரு ரொம்ப ஆர்வமாக ஆகி, அப்புறம் சரி என்னால் முடிஞ்ச வரையும் நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் ஒரு 2 or 3 months கழித்து நான் அந்த நிறுவனத்திலேருந்து வெளியே வந்து நான் கோயம்புத்தூரில் அவர்கிட்ட கூப்பிட்டு பெரியவிட்ட சொன்னேன், இது மாதிரி நான் அந்த நிறுவனத்திலேருந்து வெளியே வந்துட்டேங்க, நான் இங்கே ஒரு அக்ரி லேண்டு லீஸ்க்கு பார்க்குறேன், எனக்கு ஒரு விவசாயம் செய்யணும் போல் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னும். கோயம்புத்தூரில் அவரோட நண்பர் மூலியமாக ஒரு அக்ரி லேண்ட் கிடச்சிது. அங்கே போய் நாங்கள் பார்த்தோம், அக்ரி லேண்ட்லாம் பிடிச்சிருந்துச்சி, தண்ணி வசதிகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் தண்ணியை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய முறைகள் அங்கே எதுவும் இல்லை, மோட்டரோ எதுவுமே இல்லை, ஆனால் கிணறு எல்லாமே இருந்துச்சு. கடைசியாக அவரும் வந்து விசிட் பண்ணிட்டு, இதில் எதுவும் பண்ண முடியாது சரவணன், மண் நல்லா வளமான மண், இந்த வசதிகள்லாம் பண்ணுறேன்னா 3-4 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னார். சரி என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, விவசாய சார்ந்த தொழில்களாக நீ வந்து ஆட்டு பண்ண வை அப்படின்னாரு. நாங்கள் ஆட்டு பண்ண வச்சோம். அப்போ நான் கேட்டேன், எனக்கு விவசாயம் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது, நீங்கள் என்னங்க ஆட்டு பண்ண வைக்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், இந்த விவசாயத்துக்கு வந்து முக்கியமானது இதுதான், ஒரு விலங்குகளோட கழிவுகள் இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் இந்த கழிவுகள் இல்லை, இது போட்டால் தான் இது விளையும், நீ மட்டும் அதை மட்டும் எனக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்பா அப்படின்னாங்க. நாங்கள் கொஞ்சம் அந்த கழிவுகள் எவ்வளோ வருதோ அதை கொடுத்துட்டே இருந்தோம். அப்புறம் சம்டைம்ஸில் எங்களால் வந்து அந்த பண்ணை வச்சு ரன் பண்ண முடியல, என்னென்னா லேபர் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அப்புறம் சரி அவர்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது, சரி அந்த பண்ணையை விட்டுரு, காடை பண்ண வை அப்படின்னாரு. அவர் சொன்னபடியே காடை பண்ண வச்சோம். இங்கே நாமக்கல் அக்ரி வெட்டினரி யூனிவர்சிட்டியில் வந்து காடை குஞ்சு வாங்கி கொண்டு போய் காடையெல்லாம் வச்சு பண்ணையை ரெடி பண்ணி அதில் இருக்க கழிவுகளை கொடுத்துட்டு இருந்தோம். கொடுத்து நல்லா இருந்துச்சு. அவர் சொன்னது எல்லாமே தெளிவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ரொம்ப அதை போய் நாங்கள் பார்த்தோம், அந்த கழிவுகள் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நல்லா போயிட்டு இருந்தது.
அப்புறம் எனக்கு திடீர்னு மேரேஜ் ஆனங்காட்டி அது அப்படியே நின்றுச்சு. ஓகே. அப்புறம் நாங்கள் மறுபடியும் ஈரோடு வந்துட்டோம். ஈரோடு வந்து அவர் 2012 வருஷம் அவர் இறந்துட்டார். இறந்தோன்னே ஒரு தாக்கங்கள் அப்படியே மாறிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. ஏன்னா நான் அப்போ தான் ஒரு 25% தான் அதுக்குள்ளே வந்திருந்தேன். அப்புறம் மறுபடியும் அவங்க விவசாயிகளாக கூப்பிட்டு பேசும்போது அவங்க ஒரு வழி சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணலாங்க அப்படின்னு. அப்புறம் 5 விவசாயிகளை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். இல்லை இன்றைக்கி 5 இருக்கிறது பிற்காலத்தில் 500 மாறும், 1000 மாறும், ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தங்கள். ஏன்னா அவர் இருந்தால் ஒரு வழிகாட்டுவார், ஒரு கைடன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்கவுங்க எழுதுனதை வந்து எழுதி வச்சுருந்தாங்க, என்னென்ன ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ண பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு விவசாயிகளை நாங்கள் மாற்ற ஆரம்பித்தோம். அவங்க மாறலை. இது வந்து முட்டாள்தனமானது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் எந்த ஒரு செடி வளராது, அவங்க நம்பவே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் தோட்டத்தில் இருந்தது சோளம் போட்டிருந்தார். அப்போ சோளம் போட்டு ஈல்டு எடுத்துருக்க டைம் ஒரு ஏக்கராக்கு 30 மூட்டை 40 மூட்டை வந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவரோட லேண்டு சுத்தமாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 40 மூட்டை 50 மூட்டை மாற்றம் வந்தோடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி இவ்வளோ விளைச்சல் இருக்குது, என்ன காரணங்கள், ஆமாம் விளைச்சல் இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சேர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு பயிர் அந்த மாதிரி கொடுத்து விளைச்சலை கொண்டு வந்து அந்த லேண்டை மாற்றுறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஒவ்வொரு விவசாய நிலத்தையும் மாற்ற 3 வருஷம் ஆகி, ஸோ இன்றைக்கி 5 வருஷம் முழுசாக முடிஞ்சு 6வது வருஷத்துக்குள்ளே வரும்போது தான் எல்லா லேண்டும் மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி முழுமையாக அவங்களோட விளைநிலங்கள் வந்து நஞ்சில்லா விளைநிலமாக மாறியிருக்கு. ஓகே. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு சைக்கிள் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் வந்து கண்ணால் பார்த்து அதை உணர்ந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் இறங்க வேண்டியிருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ பேசிக்காக எங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்க 130 ஃபார்மர்ஸ். ஃபஸ்ட் இருந்தது 5 பேர் தான் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையாக பொறுக்கி செலக்ட் பண்ணி மாற்றி கொண்டு வந்து இன்றைக்கி 130 பேர் வச்சுருக்கோம். ஓகே. நல்ல டீமும் கிடச்சிருக்கு அப்படின்னு. அண்ட் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு, அந்த பெரிய ஒரு பேர் மட்டும் சொல்லிடுங்க. பழனிராஜன். ஓகே. இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு அவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் வந்து நிறைய பாராட்டுகள் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து விவசாயம் சம்மந்தமாக வந்து ஒரு விவசாயி பேசினா தான் வந்து அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயஸ்டாக ஒரே பக்கம் மட்டும் வந்து பேச முடியாது, அவங்களுக்கும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து இத்தனை நாள் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் வந்து கடைபிடிக்காமல் இருந்து இயற்கைக்கு மாறணும்னா அதுலேயும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி வந்து ஒரு விஷயத்தை வந்து சாத்தியப்படுத்துறதுக்காக தான் வந்து சார் மாதிரி சரவணன் சார் மாதிரி நிறைய பேர் வந்து செயல்பட்டு இருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் வந்து சில பேருக்குலாம் லைஃபே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போது பல லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து உண்மையாக வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து வந்து ஒரு விஷயத்தை தியாகம் செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த தியாகத்துலேருந்து அப்புறம் அந்த அமைப்பு எப்படி ஏற்பட்டுச்சு, அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிற எல்லாரும் புரிய வைக்க போகிறாரு ஒரு பிரேக் அப்புறமா. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். இனியவை என்ற நிகழ்ச்சியை புதிய FM ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சாப்பாட்டை பற்றி இன்னொன்னா என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நம்ம சாப்பிட்டு இருக்க உணவில் இருக்க உண்மையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம சப்டைட்டிலே வந்து போடலாம் போல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் புதுசாக தெரிஞ்சிட்டு இருக்கோம், திறந்து பேசலாம். பொதுவாக வந்து விவசாயிகளே வந்து டைரெக்டாக போயிட்டு இதை சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ், ஏன் இது வந்து ஒரு புதுசான விஷயமா இருக்கு, ஏன் இப்போ இருக்க நிலைமை எப்படி இருக்குது, விவசாயிகளுக்கும் வாங்குறவங்களுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, இதுக்கும் அதுக்குள்ள மாறுதல் என்னன்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு பொருளை சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து இடைத்தரகர்கள் வந்து ஒரு 4 பேர் மினிமம் இருப்பாங்க. ஒரு விவசாயி வந்து ஒரு நிலத்தில் போட்டு ஒரு 5 குவிண்டால் 6 குவிண்டால் 10 குவிண்டால் வரையும் வச்சுருக்கிறார் அப்படின்னா அவர் நேரடியாக போய் சந்தைப்படுத்துதல் முடியாது. என்ன காரணம்னா அதுக்கு உண்டான வழிகள் எதுவும் அவருக்கு தெரியாது. இப்போ இந்த ஊரில் போய் இந்த பொருளை விற்றா நல்ல விலைக்கு விற்கும், பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். ஆமாம், அந்த வழிகள் வந்து அவருக்கு தெரியாது. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு இடைத்தரகர் பேசும்போது எத்தனை மூட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பார். என்கிட்ட ஒரு 10 குவிண்டால் இருக்குங்க, 5 குவிண்டால் இருக்குங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் அந்த மார்க்கெட் பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுவாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் பொசிஷனை தெரிஞ்சுக்குவாங்க, போயிடுவாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்குவாங்க, வந்துடுவாங்க. 3ஆவது தடவை தான் அதை உட்காந்து பேசுவாங்க. 10 குவிண்டால் இருக்காப்பா, சரி எனக்கு இந்த விலைக்கு கொடுத்துரு. ஆனால் அவர் போட்ட விலையே அது இருக்காது. ஓகே, ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம். அந்த விவசாயம் சரி பண தேவைகள் அவரோட குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு விலைக்கு வருவார். டிமாண்ட்
ஒரு விலைக்கு அவர் வந்து நிற்பார். இல்லை முடியாது, இந்த விலையை நான் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. விவசாயி யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி நம்ம தேவைகள், பண தேவைகள், நம்மளோட குடும்ப சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது, சரி கூப்பிட்டு பேசுவோம். இல்லை இன்னும் 2-3 பேர்த்த கூப்பிட்டு பேசி பார்ப்பார். பேசிட்டு எது ஒத்து வருதோ அதை கொடுத்துருவார். இந்த சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து அந்த தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இல்லையா அவர் சொல்கிறத பார்த்தா? ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தா வந்து சார், இப்போ ஒரு பொருள் வருதுன்னா அந்த பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அதோட விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரேட்டுக்கு தான் வந்து கஸ்டமர் வந்து வாங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இது மற்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் பொழுது, ஒரு விவசாயி தான் வந்து விளைச்சல் பண்ணி எடுத்து வர ஒரு பொருளுக்கு வந்து அவரால் ஒரு விலையை வந்து நிர்ணயிக்க முடியலன்னு சொல்லுங்கள். இந்த விலையை நிர்ணயிக்க முடியல அப்படின்னா அவருக்கு வந்து முதல்ல வெளிச்சந்தையோட நிலவரங்கள் அவருக்கு தெரியறதில்ல. முக்கிய காரணம் அதான் சொல்ல முடியும். அந்த வெளிச்சந்தை நிலவரங்கள் தெரிஞ்சாலுமே இவ்வளோ அதாவது ஒரு 10 குவிண்டால் அப்படின்னா 1 டன் அந்த அளவுள்ள பொருளை போய் அவர் விற்கணும். இமீடியட்டாக விற்க முடியாது. காரணம் விளைவிக்க தெரியும், அதை கொண்டு விற்கணுங்கிற ஒரு நிலை தெரியாது. அந்த நிலை தெரிஞ்சாலும் அதை போய் சூழ்நிலைகள் அவருக்கு இல்லை. இங்கே குடும்பம் இருக்குது, நம்ம தோட்டம் இருக்குது, நம்ம பசுமாடு இருக்குது, இதெல்லாமே பார்க்கணுமே, நம்ம வெளியே போயிட்டால் நமக்கு மனைவி இதெல்லாம் ஒருத்தராக பார்த்துக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து தள்ளப்படுறாரே தவிர வேற பெரிய விஷயங்கள் இல்லை. அப்போ ஒரு விவசாயி வந்து அதை விற்கிறதுக்கும் இடைத்தரகர்கள் வந்து விற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி வந்து சொல்லுங்கள் சார். இடைத்தரகர்கள், அதாவது அந்த இடைத்தரகர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பொருளை வாங்கிடுறாங்க. அவங்க கிட்டேருந்து மிக குறைவான விலைக்கு வாங்கி அவங்க ஒரு பக்கம் ஸ்டாக் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டாக் பண்ணி அந்த டிமாண்ட் வர சீசனில் அவங்க ஒரு பெரிய மார்ஜின் எதிர்பார்த்து விற்றுறாங்க. ஓகே, ஸோ அதான் அந்த இடைவெளி கேப்பு தான். நீங்கள் சொல்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது சார். ஆனால் இப்போ பொதுவாக பெரும்பான்மையான மக்கள் கடையில் போயிட்டு காய்கறி வாங்கலாங்கிறத தவிர அங்கே என்ன விலை விற்குதுன்றதை வந்து பேசிக்கிறாங்க, இவ்வளோ விலை விற்கிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடுவில் நடக்கிற விஷயம் வந்து சாதாரண பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுற மாதிரி தெரியறதில்ல அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் சார், 1 கிலோ வெண்டைக்காய் 40 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் வந்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த விவசாயிக்கு எவ்வளோ செலவாகுது, அது கரெக்டான லாபம் தான் அவருக்கு கிடைக்குதா? இல்லை, கரெக்டான லாபங்கள் கிடைக்குதுன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னா அவர் ஃபஸ்ட்டு அது உழுது அது பார் பிடிச்சி அதுக்கு உண்டானது எல்லாமே செலவு செய்யும் போது அது ஒரு தொகை ஆயிரும். அந்த தொகை வந்து அந்த ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அந்த காய்கறியெல்லாம் விளைச்சலுக்கு வரும். அந்த விளைச்சலுக்கு வரும்போது அதனோட வட்டி விகிதங்கள் வந்து எந்த ஒரு விவசாயியும் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு 5000 ரூபா வந்து ஒரு விவசாயி தேவைப்படுதுன்னா அது அவர் கையில் வச்சுருக்க மாட்டார். வெளியே போய் ஏதோ ஒரு கடனோ இல்லை வந்து அவரோட ஜொல்லை வச்சோ வாங்கி தான் அதை பண்ணுவாங்க. இல்லை பால் விற்ற காசு வரும், இல்லை வேறு ஏதோ ஒன்று இந்த விவசாய விளைபொருட்கள் விற்ற காசு வரும், சைடில் படுற சில விஷயங்கள்லாம் அப்படியே. ஆமாம், அந்த மாதிரி அதில் வர பணத்தை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு அமௌண்ட்டு வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சொல்ல மாதிரி வெண்டைக்காயே வந்துச்சுன்னா இவ்வளோ சென்ட் போட்டிருக்கோம், இத்தனை இவ்வளோ கிலோ வரும், அதை கொண்டு நம்ம மார்க்கெட்டில் விற்கலாம், இந்த ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்ட்டு அங்கே போவாங்க. ஒரு கிலோ 25 ரூபான்னு விற்கலான்னு போவாங்க, 15 ரூபாய்க்கு விடுவாங்க. இவர் கொண்டு போகிற ஆட்டோ செலவு இருக்குது, பறிக்கிற செலவு இருக்குது, அங்கே போய் இருந்து விற்றுட்டு வரக்கூடிய மன உளைச்சல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அவங்க 15-20 எடுக்கும் போது கொண்டு போயிட்டோம், விற்றுட்டு தான் வரணும், வேறு வேலை இல்லை, எடுத்துகிட்டு வந்தால் மறுபடியும் ஆட்டோ செலவு வரும், மறுபடியும் கொண்டு போகிற ஆட்டோ செலவு இருக்கும், காய்கறி தாங்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது தான் அதை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஈவன் எங்கள் விவசாயிகள்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி வெறும் 50 ஏசுக்கு பறித்து கொடுத்துருக்காங்க. அந்த பறிக்கிற கூலி கூட அவங்களுக்கு கிடையாது, 50 ஏசுக்கு பறித்து கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி வந்து காலிஃப்ளவர் வெறும் காலிஃப்ளவர் 1 ரூபாய்க்கு பறித்து கொடுத்துருக்காரு. அந்த கட் பண்ணுற கூலி கூட அவருக்கு இல்லை. அப்போ அது ஏமாத்துற மாதிரி தானே அது? ஆமாங்க சார், கண்டிப்பாக ஏமாத்துற மாதிரி. அப்படின்னா ஏமாற்றங்கள், அது விளைச்சல் அதிகம், எல்லா பக்கம் விளைச்சல் வரும்போது நாமளும் அந்த தக்காளி போட்டிருந்தா அந்த டைமில் வந்து அந்த இதை நம்ம தாங்கி தான் அந்த டிமாண்டை வந்து நம்ம வந்து உற்பத்தி அதிகமாகும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலை குறைவு வருதுல்ல. கண்டிப்பாக அந்த தேவை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது. ஓகே. அண்ட் இது இப்போ பார்க்குறப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்போ வந்து நம்ம ஆடம்பரமாக ஒரு கைபேசி ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபோனை எங்கே அந்த சிப்பை தயாரிக்கிறாங்க, அங்கே எங்கே அசம்பிள் பண்ணுறாங்க, எப்படி ஷிப்பிங் பண்ணி யார் மூலயமா வருது, அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது வந்து வாழ்க்கைக்கு வந்து அவ்வளோவா தேவையில்லாத விஷயம்னு கூட வச்சுக்கலாம், அது இல்லாமல் உயிரெலாம் வாழ்ந்துடலாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறது யார் தயாரிக்கிறா, எப்படி வருது, அதுக்கு அவருக்கு எவ்வளோ லாபம் வருது, அதை தாண்டி நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படிலாம் நம்ம யோசிச்சதே இல்லை இல்லையா? இல்லை, பொதுவாகவே எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ்
நியூஸ் வந்தது. ஒரு குளிர்பானம் அது தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். ஆனால் வந்து 4 இடைத்தரகர்கள் மாறி வரும்பொழுது அதுக்கான விளம்பர செலவுகள் இப்படி எல்லாமே வந்து கஸ்டமர் கிட்ட தான் வந்து வாங்குறாங்க. அது வந்து ட்ரிபிள் டைம் வந்து நம்ம கிட்ட வந்து விற்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம். இது எல்லா பொருளுக்குமே வந்து அப்ளிகபிள் தான் சார். இப்போ எல்லாமே வந்து விளம்பரப்படுத்துறாங்க, அதுக்கான செலவுகள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் காய்கறியை வந்து யாருமே விளம்பரப்படுத்தலைனாலும் அந்த விவசாயிக்கு கொடுக்கறத விட ஒரு ட்ரிபிள் மடங்கு ஒரு லாபம் வச்சுதான் நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும் பொழுது இப்போ விவசாயிகள் வந்து நேரா அவங்க சந்தைக்கு வந்து விற்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம்? இல்லை, விவசாயிகள் வந்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வந்து சந்தைப்படுத்தலாம். அதுக்கு தான் வந்து எல்லா பக்கம் உழவர் சந்தைகள் அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதிகமான விளைச்சல் வரும்போது அவங்க அதை இடைத்தரகர்கள்ட்ட கொடுத்தாக வேண்டிய நிலைமை. இப்போ ஒருத்தர் 2 ஏக்கரா தக்காளி போட்டிருக்காங்க, 3 ஏக்கரா தக்காளி போட்டிருக்காங்கன்னா டெய்லி இவ்வளோ ஒரு 10 கூட பறிப்பாங்க, 5 கூட பறிப்பாங்க. அதை கொண்டு வந்து விற்றரலாம். ஒரு 5 ஏக்கரா 6 ஏக்கரா போகும்போது அந்த தக்காளி வந்து நீங்கள் வெளியே கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு நாள் தாங்கும், 2வது நாள் அது அழுக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நஷ்டமாகும். ஒன்றும் இல்லை, அதை கொண்டு போய் நான் கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிறேனாலும் அதுக்கு உண்டான பைசா அவங்க பே பண்ணி தான் ஆகணும். நான் டிமாண்ட் வரும்போது விற்றுக்கிறேன் அப்படிங்கும் போது அதுக்கு உண்டான பைசா அவங்க பே பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் அது எத்தனை நாள் வைக்க முடியும்? அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, டேஸ்ட்டு போயிடும். வெளியே எடுத்தோன்னே அது அழுவிடும். கோல்டு ஸ்டோரேஜ் விட்டு வெளியே வரும்போது அதனுடைய நிலைமை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து அவங்க அந்த நேரடி விற்பனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் இருக்கிற விவசாயி வந்து விற்றுக்கலாம். இப்போ இன்றைக்கி இருக்க நிலவரத்தில் அவங்கவுங்க மாடி தோட்டம் போட்டு நேரடியாக விற்றுக்கலாம். ஒரு ஏக்கர் கணக்கில் பண்ணும்போது அது நேரடியாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் வந்து பற்றி நம்ம வந்து பேசணுன்னா ஏதோ ஒரு புதுசான விஷயம் அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆர்கானிக் ஸ்டோர் வந்தாலும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அண்ட் ஆர்கானிக் பொருட்கள்லாம் யாரும் வாங்காமல் இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதோட உண்மையெல்லாம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த கடையை போய் பார்த்து வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை உருவாக்குற விவசாயியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை ஹோலாக தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிஜமா இது சம்பந்தமா இன்னும் நிறைய கேள்விகளா இருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்து கேட்கலாம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சியை புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வீக் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ் வந்து எப்படி அவங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு அவங்களே டேரெக்டாக விற்கிறாங்கன்றது தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் தெரியுது இல்லையா நம்மளுக்கு? ஐயோ, பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லி வந்து காம்ப்ளிகேட் பண்ணிடாதீங்க. உண்மையாக வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சுலபமான விஷயமா தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது இந்த பிஸ்னஸ் சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து சார்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ இயற்கை குடில் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்குது, நீங்கள் உட்காந்து பேசிக்கிறீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே வேறு போடலாம் அப்படிங்கிற ஐடியா கூட நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பாக அது இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இயற்கை குடில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் விற்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இயற்கை குடில் வந்து என்னென்ன பொருட்கள் விற்கிது அப்படின்னு பார்க்கும்போது சிறுதானியங்கள் எல்லாமே விற்கிது. அடுத்தது இந்த பருப்பு வகைகள் எல்லாமே விற்கிறோம். எண்ணெய் வித்துக்கள் அது எல்லாமே விற்கிறோம். அப்புறம் இந்த சர்க்கரை சார்ந்தது, நாட்டு சர்க்கரை, குண்டு வெல்லம் இது எல்லாமே விற்கிறோம். இப்போ இன்னும் அதில் வந்து என்னென்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் விற்றுட்ருக்கோம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா என்ன சார்? வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா இந்த சிறுதானியங்கள் மூலிமா என்ன ஒரு குக்கீஸ், ஓகே, என்ன ஒரு பிஸ்கட் செய்யலாமா அடுத்த லெவலுக்கு. ஏன்னா இது அப்படியே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியறதில்ல. அது ப்ரிப்பேரிங்கும் எப்படி சமையல் செஞ்சு அதை சாப்பிட்ணுங்கிற ஒரு இதுவும் அவங்களுக்கு யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் இந்த மாதிரி கொடுத்தாவது அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்து ஸோ அவங்களோட உடல்நல ஆரோக்கியம் இதெல்லாமே பாதுகாக்கலாம். இல்லை ரெடி டு குக், இல்லை ரெடி டு ஈட், அந்த மாதிரி ஒரு இதுக்கு மாற்றலாம், சாதகமான சூழ்நிலைக்கு மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேல்யூ ஆடட் கொண்டு வரணும்னு வச்சுங்களேன். நம்ம என்ன தான் வந்து வேல்யூ ஆடடாக அதை கொடுத்தா கூட இப்போ அவங்களுக்கு அதோட அருமை தெரியணும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், இது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அது அவங்க வந்து நுகர்வராக மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இனிஷியேட்டிவ். ஏன்னா வந்து ஆர்கானிக் வாங்குங்க, சிறுதானியங்கள் வாங்குங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதனால என் ப்ராடக்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் சார். ஆனால் ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு புதுசான ஒரு முயற்சியை வந்து நம்ம செய்யும் பொழுது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் இருந்தால் தான் அதுலேருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். அப்படி இந்த இயற்கை குடில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து நிறைய விவசாயிகளை வந்து ஒருங்கிணைக்கும் பொழுது நீங்கள் தொடக்கத்தில் வந்து எந்த மாதிரியான ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வந்து நீங்கள் சந்திச்சிங்கன்னு சொல்லுங்கள்.
இல்லை நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நிறையா பிரச்சனைகளை சந்தித்தோம். ஒரு சில ஃபார்மர்ஸ்லாம் ஒரு பயிரை வந்து போட்டு 3 மாதத்தில் போட்டு அதில் விளைச்சலே இல்லை, இதுலேருந்து நாங்கள் வெளியே போகிறோம், இந்த இது பண்ணால் எங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி ஆகாது, எங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, 1 மூட்டை 2 மூட்டை வச்சுட்டு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, மறுபடியும் நாங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30% ஃபார்மர்ஸ் எங்கிட்ட போராடினாங்க திருப்பியும். ஆமாம். என்ன காரணம்னா இமீடியட்டாக எதுவும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு புரிய வச்சது, உங்கள் லேண்டை மாற்றுறதுக்கு குறைஞ்சது 3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆகும். 4 வருஷம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா மண் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கெமிக்கல் தன்மையை இழக்கும். அதிகமாக எடுத்தோன்னா இழந்துடாது. நம்ம அந்தளவுக்கு அதுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. அதனால் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட தன்மைகளை இழக்கும் போது அதுக்கு வந்து நிறைய நம்ம தலைச்சத்து இயற்கை நேச்சுரல் ஃபெர்டிலைசர் கொடுக்கும் போது தான் தன்மைகள் இழந்துட்டு வரும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும். இந்த விஷயங்களை அவங்களுக்கு நம்ம புரிய வச்சால் அந்த 3 வருடங்களுக்கு எங்களோட தேவைகள் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தால் அவங்க வெளியே போக ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்கள ஒரு 15-18% ஃபார்மர்ஸை நாங்கள் தக்க வச்சுக்கிட்டோம். ஓகே. ஆனால் இப்போ அந்த ஆர்கானிக் பொருட்கள்லாம் விற்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க. அது மூலியமாக வந்து இந்த மாதிரி வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக நிறையா வழி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் இதை தவிர்த்து நிறைய விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி உருவெடுக்கணும் அப்படின்னா அதுக்கான சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இல்லை, முதல்ல இந்த எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக இருந்தது வந்து வேலையாட்கள். இந்த வேலையாட்களோட இதை நாங்கள் தவிர்த்துட்டோம் அப்படின்னா எங்களால் இந்தளவுக்கு பொருட்களை வந்து கம்மியான விலையில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தனது எங்கள் ஃபார்மர்ஸ் தான். அவங்கக்கிட்ட நாங்கள் உட்காந்து மீட்டிங் பண்ணும்போது ஏன் வந்து இந்த விலைக்கு நீங்கள் விற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு வேறு வழி இல்லை சரவணா, இதுக்கு நீங்கள் தான் ஒரு பிளான் பண்ணணும், இல்லைன்னா எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் அதுக்கு எல்லாருமே ஒரு செக்டராக பிரிச்சிட்டோம். நெல் போடுறவங்க ஒரு செக்டர் நெல் போட்டுக்குங்க, பருப்பு வகைகள் போடுறவங்க ஒரு செக்டாராக இருந்துக்குங்க, எண்ணெய் வித்துகள் போகிறது ஒரு செக்டாராக இருந்துக்குங்க. இந்த 3 செக்டாருக்குள்ளேயும் ஒரு உதாரணத்துக்கு 25 ஃபார்மர்ஸை பிரிச்சிட்டோம். நெல் போடுறவங்க 25 பேர் அப்படின்னா 5 நாள் கேப்பில் போடுங்க. தைப்பட்டம் வருது அப்படின்னா அந்த 5 நாள் கேப்பில் போடுங்க. ஃபஸ்ட்டு போகிற ஃபார்மர்ஸ்க்கு வந்து 24 பேர் வந்து வேலை செய்யணும். 2வது போகிற ஃபார்மர்ஸ்க்கு மற்ற 24 பேர் வேலை செய்யணும். ஓகே. உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒருத்தர் கம்பல்சரி அனுப்பணும். அப்போ அந்த வேலையாட்களோட பலு குறைஞ்சிரும். இதை ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்கணும். ப்ளஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இவர் என்ன சேலரி கொடுக்குறாரோ அதே சேலரி தான் அவர் கொடுக்க போகிறார். 25 பேரும் ஒரே சேலரி தான் கொடுக்க போகிறாங்க. வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஈல்டு கிராப்பிங்க்கும் விளைச்சலுக்கு உண்டான பொருட்கள் வந்துடும். அவங்க தேவைகள் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ அடுத்து அந்த பொருளை வந்து அவங்க சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நிச்சயமாக. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாராக பிரிச்சிட்டோம். நெல்லுனா நீங்கள் நெல் போட்டிருக்கீங்களா, உங்களோட செக்டர் நீங்கள் தனியாக வச்சிங்க. எண்ணெய் விற்றுக்கலாம், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் விட்டுங்க, நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், ஸோ விளக்கெண்ணெய். ஸோ இந்த இது செக்டர் நீங்கள் உங்களோட இதை பார்த்துக்குங்க. இந்த துவரம்பருப்பு வகைகள் போடுறீங்களா, இந்த இது நீங்கள் பார்த்துக்குங்க. இது எல்லாமே பார்த்து வரும்போது எங்களுக்கு கரெக்டாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருது. சுலபமான பொருட்களும் எங்களுக்கு வந்துடுது. சந்தைப்படுத்தலும் எங்களுக்கு சுலபமாக வந்துடுது. இதே மாதிரி எல்லா ஃபார்மர்ஸும் இந்த வழியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உண்டான எல்லாமே சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்கானிக் உள்ளே வந்துடுவாங்க. ஓகே. அண்ட் நம்ம ஒரு நிலத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கெடுத்துடலாம். பட் நல்லது செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் தாண்டி தான் வர வேண்டியது இருக்கு இல்லையா. நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே கொஞ்சம் பயஸ்டாக வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க, இப்படி வந்து மாற மாட்டேங்கிறாங்க, இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இதில் இருந்தாலும் கொஞ்சம் அதை வந்து ஓவர் கம் பண்ணால் தான் அதுக்கு வந்து எல்லா சைட்லேருந்து சப்போர்ட் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தேவை தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒர்க்கை விட்டு வந்து விவசாயத்தில் இறங்கினது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. பட் இதை பற்றி இன்னும் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது, பொதுவான சந்தேகங்கள். கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். காலை வேளையில் தொடர்ந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவை நிகழ்ச்சி புதியுகம் FM ஸ்டேஷனில். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தொழிலில் இருக்க உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் அந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட்டில் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து உண்மையாக மாறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகள் மூலியமாக அது எப்படி சாத்தியப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு வந்து மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் சார்ந்த விஷயம் இல்லை, அது நம்ம மனசு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது பேசும்போது தெரியுது. தொடர்ந்து பேசலாம்.
இந்த ஆர்கானிக் அப்படிங்கிறத பற்றி வந்து நீங்கள் சொன்னீங்க சார். ஆனால் இன்னைக்கு ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடக்கத்தில் வந்து அதோட விளைச்சல் வந்து கம்மி, அதனால் அவுட்புட்டும் வந்து கம்மின்றதுனால அதோட விலை வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து விவசாயிகள் வந்து சொன்னாலும் அதை வாங்கி விற்கிற கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து லாபம் வச்சு அதை விற்கிறாங்க இல்லையா. இதனால் நிறைய பேர் வந்து மக்கள் அதை வந்து வாங்குறதுக்கு வந்து தயங்குறாங்க, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு. இது என்ன வகையில் நீங்கள் பார்க்குறீங்க சார்? இந்த ஆர்கானிக்கில் விளைச்சல் கம்மி அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் தான் இன்றளவும். என்ன காரணம் அப்படின்னா வந்து விவசாயிகள் முதல்ல அதை ஒரு இந்த இந்த உணவுப் பொருள் நம்ம போட்டோன்னா நமது மண் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கேள்வியை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இது எனக்கு விளைச்சல் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம மண்ணில் ஆல்ரெடி நம்ம ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நிறைய போட்டிருக்கோம். அது உண்மையை அவங்க உணரணும். உண்மையை அவங்க உணரணும். உணர்ந்துட்டாங்கன்னா நம்ம மண் மாறுறதுக்கு டைம் ஆகும். அந்த மண்ணில் எதுவுமே இல்லை, அந்த மண்ணில் எதுவுமே இல்லாத மண்ணில் போய் நம்ம விளைச்சல் இல்லை அதுக்கு உண்டான சத்துக்கள் இருந்தால் தான் அந்த மண் வந்து விளைச்சலை கொடுக்கும். எதுவுமே இல்லாத மண்ணில் போய் விளைச்சல் இல்லை அப்படிங்கும் போது அதுக்கு உண்டான வழிமுறைகளை அவங்க தேடணும். முதல்ல மண்ணை மாற்றணும், அதுக்கு உண்டான தலை சத்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தேடி அந்த மண்ணை மாற்றிட்டாங்க அப்படின்னாங்கன்னா விளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். விளைச்சல் வரதில் இன்றைக்கி இருக்க நிலைமையில் 2 இருக்குது. ஒரு சார் விவசாயிகள் வந்து நாட்டு விதையை மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சார் விவசாயிகள் ஹைப்ரிட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹைப்ரிட்டில் வந்து விளைச்சல் நிறையா வந்துடும் குறுகிய காலத்தில். இந்த நாட்டு விதையில் வந்து அதிக காலம் எடுக்கும், விளைச்சல் கம்மியாக இருக்கும். அந்த விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா நல்லா சத்தான காய்கறிகளும் கிடைக்கும், சத்தான உணவுப் பொருட்களும் கிடைக்கும் டைம் ஆனாலுமே. என்னதான் வந்து விவசாயிகள் வந்து அதை கஷ்டப்பட்டு வந்து இயற்கை முறையில் தயாரித்து கொண்டு வந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேயே நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து டபுள் மடங்கு ஆக்கி விலையை ஏற்றி வந்து ஒரு காஸ்ட்லியான பொருளாக மாற்றி விற்றுறாங்க. இது வந்து எல்லாருமே வாங்குறதுக்குள்ள ஒரு சாத்தியம் ஏற்படுறதில்ல இல்லையா? அதில் வந்து என்ன ஒரு இதுனா இந்த ஆர்கானிக் ஷாப் ஓனர்ஸ் முதல்ல அந்த பொருட்கள் வந்து தன்மை என்ன, இந்த பொருட்களோட தன்மை என்ன, இந்த பொருட்கள் எதிலிருந்து விளையுது, இந்த பொருட்களோட பின்னாடி சிறப்பம்சங்கள் என்ன, அதில் சத்துக்கள் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றது வந்து நம்ம நேரடியாக வாங்குறோமா இல்லை இடைத்தரகர்கள் மூலம் வாங்குறோமா அப்படிங்கிற உறுதிமொழியை அவங்க எடுத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உதாரணத்துக்கு என்கிட்ட இத்தனை மூட்டை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க போய் எடுப்பாங்க. ஷாப் ஓனர்ஸ் போய் எடுக்கும் போது இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்று அவங்க வேறு வழிகளை பார்க்கணும். சரி இவர்கிட்ட மட்டும் இருக்கா, இல்லை வேறு யார்கிட்டாவது அவங்க பண்ணுறாங்களா, இல்லை இதை விட விலை குறைவாக பண்ணுறாங்களா, அதனோட தரங்கள் என்ன, நம்ம இந்த விலைக்கு எடுத்தால் நம்ம மக்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிற தரங்கள், விலை பொருத்தம், ஒப்பீடு எல்லாமே பார்த்து அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மிக குறைவான விலைக்கு அவங்க கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இயற்கை குடில் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு, ஒரு நெட்வொர்க் உருவாக்கி வந்து உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது. பட் இதை தாண்டி நிறைய விவசாயிகள் வந்து ஒரு அமைப்புக்குள்ளே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க எல்லா இயற்கை வழி விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வரவேற்பு தான் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதுக்கு உண்டான செலவுகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த அதை வந்து கணக்கு பார்த்து எங்கள்கிட்ட நீங்கள் பொருட்கள் கொடுங்க, எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்துக்க தயாராக இருக்கிறோம். ஒரு சில விவசாயிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ ஆகுது, இவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த விலைகள் வந்து அவர் சொல்கிற விலையை நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்ல. ஏன்னா அடுத்து அந்த பொருளை நாங்கள் போய் சந்தைப்படுத்தணும். எங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவு இருக்குது, அப்புறம் வந்து இந்த ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி இருக்குது, இடையில இந்த டோல்கேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. நாம் ஒரு ஃபார்மர்ஸ்ட்டை போய் நம்ம உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் போய் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து ஈரோட்டில் வந்து அதை பேக் பண்ணி சந்தைப்படுத்தல் பண்ணுவோம். அப்போ வந்து எங்களுக்கு 2 டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அதுக்கு உண்டான விலைகளை வந்து அவங்க அந்த உண்மையான கணக்கீடை பொறுத்து அவங்க கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வாங்க தயாராக தான் இருக்கிறோம். இயற்கை குடில் அப்படிங்கிற இந்த அமைப்போட பேரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு குடில் அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டை வந்து குறிக்கும் இல்லையா? இன்றைக்கி எந்த வீடு இயற்கை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடே கூட அப்படி வந்து கிடையாது அப்படிங்கிறத ஒரு வருத்தமான செய்தி இல்லை. கரெக்ட். அண்ட் இதை வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களே இது மாதிரி ஒரு நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். சார் கிட்ட இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது, இதை பற்றி கேட்கறதுக்கு ஒரு பிரேக் அப்புறம் கேட்கலாம். புதியகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை என்று
வெல்கம் பேக். காலை வேளையில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது இனியவன் நிகழ்ச்சியில் வருண் அண்ட் சௌமியா. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வீக் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ் எப்படி தங்களோட ப்ராடக்ட்ஸை விளைவிச்சு அவங்களே டேரெக்டாக அதை சந்தைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நிறைய சந்தேகங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? என்றைக்குமே வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டா அது ஏதோ ஒரு சமயத்தில் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை தாண்டி வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா சரவணன் சார் சொல்கிற விஷயம் இல்லையா? தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இயற்கை குடில் மூலம் வந்து புதுசாக ஏதாவது வந்து கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வர நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இப்போ ஒரு புது கான்செப்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு விவசாயி வந்து அவங்க நிலத்தில் செலவில்லா ஒரு இயற்கை விவசாயம், அதாவது இப்போ நம்ம பலேகரையா சொல்லியிருக்காரு 0 பட்ஜெட் அப்படின்னு சொல்லி, அந்த இதை வந்து எல்லாருமே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் வந்து நிறைய அமைப்புகள் இன்றைக்கி தமிழ்நாடு செலவில்லா இயற்கை விவசாயம் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்க அமைப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பசு வச்சு அதனோட யூரின் அதனோட கழிவுகளை வச்சு என்னென்ன தயாரிக்கலாம், இதனால் வந்து நம்ம பயிர்களுக்கு என்ன கொடுக்கலாம், இயற்கையாக அமிர்த கரைசல் கொடுக்கலாம், ஜீவாமிர்தம் கொடுக்கலாம், இதெல்லாம் அவங்களே உருவாக்கக்கூடிய அமைப்பு, உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, வழிவகைகள் எப்படி இருக்குது, நாங்கள் அதை வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஃபார்மர்ஸுக்கும் இல்லை யார் யார் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணால் இவ்வளோ செலவாகுது, அதனால் நான் பண்ணலை, எனக்கு வந்து விளைச்சல் இல்லை, அதனால் என்னோடய பொருளை நான் இப்படி விற்கணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல விவசாயிகள் எல்லாமே இந்த தமிழ்நாடு செலவில்லா இயற்கை விவசாயத்தில் சேர்ந்து அவங்க பயனடைஞ்சு பிற்காலத்தில் வர தமிழகத்தை வந்து ஒரு இயற்கை வழி மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஸோ இதில் வந்து இப்போ இன்னொரு கான்செப்டும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து தற்சார்பு வாழ்வு அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு விவசாயி வந்து அவங்க லேண்டு 2 ஏக்கராக இருக்குன்னா ஒரு 20 சென்டை அவங்க ஃபேமிலிக்காக ஒதுக்கிடணும், இல்லை ஒரு 50 சென்டை ஒதுக்கிடணும். அந்த 50 சென்டில் வந்து அவங்க குடும்ப தேவைகளுக்கு உண்டான பயிர் வகைகள் எல்லாமே அவங்க போட்டுக்கணும். அவங்க போட்டு அந்த விளைச்சல் வந்து மீதி ஆகிறத வந்து எங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ 50 சென்டுனா ஒருத்தர் நெல் போடுறாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு தேவையான பயிர் வகைகள், பழ வகைகள், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், அந்த மாதிரி பயிர் வகைகள் தேவையானது எள்ளு, நல்லெண்ணெய்க்கு எள்ளு, கடலை கொஞ்சம், அப்புறம் கொள்ளு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, இது எல்லாமே போட்டு அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் அவங்க தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கணும். ஏன்னா நெல் வைக்கிற விவசாயி வந்து துவரம்பருப்பு போய் வெளியே தான் வாங்குவார், வேறு எண்ணெயில் போய் வெளியே தான் வாங்குவார். இந்த மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% அவங்க குடும்ப செலவுகளை வந்து அவங்களே ஈடுகட்டிக்கலாம். அப்போ வந்து ஒரு இந்த ஸ்பைசஸ், இந்த மசாலா ஐட்டங்கள், இந்த பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி ஐட்டங்களை மட்டும் அவங்க வெளியே வாங்கிக்கலாம். நம்மளால் என்ன விளைவிக்க முடியல அந்த பொருளை, கரும்பு போட முடியாது, ஸோ அதை நம்ம வந்து சர்க்கரையாக வெளியே வாங்கிக்கலாம். ஸோ அவங்களோட 70% குடும்ப தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பும் கொடுத்துட்ருக்குறோம். புது ஒரு கான்செப்டாக அது கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இந்த தற்சார்பு இதுவும் இந்த செலவில்லா இயற்கை விவசாயத்தையும் பயன்படுத்தி அவங்களோட சந்ததிகள் உடல் ஆரோக்கியம், தமிழகத்தில் இருக்க மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோங்கிற சந்தோஷத்தை அவங்க ஏற்படுத்திக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சார், எதுவுமே வந்து நுனியிலேயே வந்து கிள்ளி எறிய மாட்டாங்க. அது பூதாகரமாக வந்து வெடிக்கும் பொழுது தான் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஆலோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இந்த காய்கறி பற்றின விஷயம் எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா, கேரள அரசு வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து நாங்கள் காய்கறிகளை வந்து வாங்க மாட்டோம், அதிகப்படியாக வந்து நச்சுத்தன்மை அதில் வந்து கலந்துருக்கு, அதில் வந்து சத்துக்களே இல்லை அப்படின்னு வந்து புறக்கணித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய தமிழக விவசாயிகளும் சரி, இந்த வேளாண் துறை அலுவலர்களும் சரி இதுக்காக வந்து நிறைய மெனக்கடா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுசாக வந்து இந்த ஆர்கானிக் அப்படின்னு வந்து மாற மாட்டேன்ற மாதிரி கூட வந்து சில விவசாயிகள் வந்து இருக்கிறாங்க இல்லையா? இது எங்கே கொண்டு போய் விடும்? இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்கள். இதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அரசு வேளாண் அதிகாரிகள் அவங்க கைனஸ் இல்லைனாலும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய காய்கறிகள், நம்ம நிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் நம்மளை போன்ற மனிதர்கள் தான் சாப்பிட்றாங்க. இதுக்கு உண்டான அளவு நிர்ணயங்கள் வந்து அவங்க விவசாயிகள் உணர்ந்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அரசுகிட்ட நம்ம போக வேண்டியது இருக்கும். இன்றைக்கி உங்கள் நிலத்தில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, என் நிலத்தில் இன்றைக்கி நான் இவ்வளோ ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஃபெர்டிலைசரால் என்னென்ன வந்து மனித உடலுக்கு தீங்கு விளையுது, என்னென்ன இந்த பெஸ்டிசைடு யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வருது,
திரும்பி அந்த விவசாயி அதே கூட சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். என்கிட்ட கடைசி ஒரு ஃபார்மர் சொல்லிட்டு இருந்தார், ஈரோட்டில் ஒரு நெல் விளைவிக்கிற விவசாயி நிறைய ஒரு 10 ஏக்கரா நெல் போட்டிருந்தார். என்கிட்ட ஃபோன் பண்ணி கைக்குத்தல் அரிசி ஒரு சிப்பம் வேணும் சரவணா அப்படின்னாரு. அதோட நம்ம எங்கள் பொண்ணுக்கு ஒரு இயற்கை பொன்னி ஒரு சிப்பா வேணும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், சார் நீங்களே 10 ஏக்கரா போட்டிருக்கீங்க, அப்புறம் ஏன் சார் என்கிட்ட கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஏப்பா நான் போட்டதெல்லாம் ஃபெர்டிலைசரும் பூச்சி மருந்து அத்தனை அடி அடிச்சிருக்கானுங்க, நாமளே எப்படிப்பா சாப்பிட முடியும், நம்மளுக்கு ஒரு நீதி மற்றவங்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் ஏன் சார் இதே கேட்குறீங்க, நீங்கள் உங்கள் நிலத்துலேயே நீங்கள் வந்து இயற்கையாக நீங்கள் பண்ணலாம்ல, ஏப்பா என் வீட்டில் பயங்கர தொந்தரவு பண்ணுறாங்க, இத்தனை மூட்டை வரணும் இத்தனை மூட்டை வரணும்னு கால்குலேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒத்து வராது, நீ பார்த்து நீ அனுப்பிவிடு அப்படிங்கிறது அந்த விவசாயியோட பேச்சு. அதுக்கு அவர்கிட்ட நாம் என்ன இது பண்ணாலும் அவங்க பண தேவைகளை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, லாபகரமாக தான் அதை பார்க்குறாங்க. ஆமாம், இது வந்து ஒரு உயிர் பொருள், ஒரு வாழ்நாளை அதிகரிக்கக்கூடிய பொருள், இந்த நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளால் வந்து ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லா விவசாயிகளும் உணர்ந்து பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது. நம்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உணவில் போயிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேரளாவில் பிரச்சனை ஏற்பட்டது மூலியமாக தான் அந்த தமிழ்நாட்டிலே வந்து எல்லாருக்கும் இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்மருமே இப்போ சொன்ன விவசாயியுமே என்ன பண்ணுறாருன்னா 10 ஏக்கரால 1/2 ஏக்கரா ஒதுக்கிட்டாரு, அதில் அவர் மட்டும் காய்கறி போட்டுக்கிறாரு அவருக்கு. ஆமாம், அவங்க வீட்டுக்கு தேவையானது மட்டும். நல்லா யோசிக்கிறாங்க எல்லாம். ஆமாம், ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் வந்து இந்த இயற்கை விவசாயம் ஆர்கானிக் வந்து மாறுறது வந்து சாத்தியமா சார்? கண்டிப்பாக சாத்தியம் இருக்குங்க. அதுக்கு உண்டான வழிகள் நடைமுறைகள் எல்லாமே அந்தந்த விவசாயிகள் எடுக்கணும். இந்த விவசாயிகள் எடுத்து இல்லை நான் இனிமேல் வந்து இயற்கையாக நான் பண்ண போகிறேன், இந்த ஃபெர்டிலைசரோ இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ இந்த பெஸ்டிசைடோ கெமிக்கல் பெஸ்டிசைடோ நான் இது யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு அவங்கவுங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து பிற்காலத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு இயற்கை விவசாய மாநிலமாக கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குங்க. ஓகே, இன்றைக்கி வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வீக் அப்படிங்கிற ஆரம்பிச்சு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பற்றி மட்டும் பேசாமல் பொதுவாக என்ன நடக்குது, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்களோட பதில்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நெட்வொர்க் உருவாக்கியிருக்கீங்க இயற்கை குடில் அப்படிங்கிறத, இதை பார்த்து நிறைய பேர் வந்து அவங்களும் இந்த மாதிரி ஐடியாஸ்குள்ளெல்லாம் வரணும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒரு 3-4 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது நீங்களும் ரொம்ப ஃப்ராங்காக ஹானஸ்ட்டாகவும் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த உண்மையை நம்ம முதல்ல ஏற்றுக்கிட்டு இதுக்கான செயல்பாட்டில் இன்றைக்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? லாங் டேர்ம் ப்ராசஸ், லாங் டேர்ம் ரிசல்ட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நம்ம வெயிட் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது. கரெக்டா வந்து சொன்னீங்க. ஸோ வந்து ஒரு நல்ல உணவு வேணும்னா ஒரு 3 வருஷமாவது வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளை முன் வச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்காக தேங்க்யூ சொல்லிடுறேன். மிக்க நன்றி சார். நீ ஆகணும் ஃபாஸ்டிங் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிறது, ஆமா தியாகம் பண்ற மாதிரி இல்ல, நம்மளே டீடாக்சிஃபை பண்ணிக்கிற மாதிரியான விஷயம். என்னங்க இன்னொரு வார்த்தைலாம் சொல்றீங்க, புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ இந்த மண்ணில் நம்மலாம் செயற்கை உரம்லாம் போட்டோம்ல, அதுல வந்து நம்ம இயற்கை உரம்லாம் போட்டு அதை டீடாக்சிஃபை பண்ணிருக்கோம்ல, அதுல வந்து கெட்ட விஷயத்தெல்லாம் எடுத்து நல்லதெல்லாம் மாற்றத்துக்கு ஒரு ப்ராசஸ் ஆகுதுல்ல, அதுதான் ஃபாஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் உடல் மட்டும் இல்லாமல் உள்ளமும் தூய்மையாக இருக்கும். செம்மையா சொன்னீங்க. ஆனால் இது எங்க இருந்து படிச்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நான் வந்து நம்மளோட வழக்கத்தில் நிறைய பேர் ஃபாஸ்டிங்லாம் கடைப்பிடிக்கிறத பார்த்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதில் ரீசெண்டாக வர அந்த ஃபாஸ்டிங் ரம்ஜான் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த வெப்சைட்டை போய் பார்த்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது பேரே வந்து ஆல் அபவுட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது தான். allaboutfasting.com வெப்சைட் பேரு. ஓகே, இதில் வந்து ஃபாஸ்டிங் உங்களுக்கு உடம்புல என்னென்னலாம் பண்ணுது, என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்குதுன்ற மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங் டைமில் நீங்கள் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, அந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன எனர்ஜிலாம் உங்களுக்கு தேவைப்படுது அது எல்லாமே கொடுக்குது. ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஃபுட் சாய்ஸஸ், ஈஸி ஹெல்த் ரெசிபீஸ். அதாவது வந்து புது விஷயமா இருக்கணும், ரொம்ப சிம்பிளாகவும் செய்கிற மாதிரி இருக்கணும், அது நம்ம சாப்பிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சஸ்டெயின் பண்ணுற மாதிரியா இருக்கணும். அண்ட் ஃபாஸ்டிங் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது காரணம் வந்து அந்த சப்ஸ்டியூட் உணவுகள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சத்து கொடுக்காதனால தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் பெனிஃபிட்ஸ், ஃபாஸ்டிங், லூஸ் வெயிட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். allaboutfasting.com அப்படிங்கிறது தான் நான் திருப்பி சொன்ன மாதிரி இதோட பேர். allaboutfasting.com அப்படிங்கிறது தான். ஃபாஸ்டிங்னா வேற எதுவும் இல்லை, நம்ம விரதம்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபாஸ்டிங். ஓகே, கரெக்டாக வந்து சொன்னீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும் வரும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விரதம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நாளில் வந்து விரதம் இருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க கடவுளோட ஒரு பேரை வந்து யூஸ் பண்ணதுக்கான
காரணம் என்னன்னா அப்பதான் அது வந்து செய்வாங்களா, சாப்பிடாம இருன்னு நம்ம இருப்போமா, கடவுள் மேல இருக்க மரியாதைனால வந்து இருக்கும். ஆனா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நாள்ல இந்த மாதிரி நேரத்துல தான் இருக்கணும்னு வந்து வகைப்படுத்தி இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அதெல்லாம் போயிட்டு வந்து வாரத்துல 7 நாளுமே வந்து நான் வந்து காலையில சாப்பிட மாட்டேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து ஈடுபடுறாங்க. அது மாதிரி வந்து இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் டேபிள் தேவை. ரொம்ப தப்பு அது. இன்னைக்கு வந்து நீங்க காலைல சாப்பிடாம இருப்பீங்க, நாளைக்கு வந்து நீங்களும் சாப்பிடாதீங்க நீங்க எங்ககிட்டயே சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? பட் எனிவே காலையில வந்து உங்களோட அறிவு பசியை தீர்க்கிறதுக்காக நாங்க வழக்கு போல வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம். ஆல் அபவுட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற வெப்சைட்டும் சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடியா நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஷோ பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸா இருந்தாலும் ஹானஸ்டா எங்களுக்கு அனுப்புனா போதும். அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இல்ல ஸ்கிரீன்ல தெரியிற அட்ரஸ்க்கு நீங்க வந்து கடிதம் எழுதியும் எங்களுக்கு வந்து அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. திருப்பி நாளைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களோட திரும்பி வரும் புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வித் சௌமியா அண்ட் வரும்.